வணக்கம், லதா காமாட்சி நிலை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா மேங்கோ டெசர்ட்டு. அதை மில்க் ப்ரெட்டை வச்சு தான், மில்க் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி தான் இந்த டெசர்ட் பண்ணுறோம். இது சாப்பிட்ட பிறகு சாப்பிட்றதுக்கு ஒரு டெசர்ட்டு. இப்போ திருவோணம் வருது இல்லையா, ஓணம் சத்யா ஸ்பெஷல் முடிச்ச பிறகு இந்த டெசர்ட்டை கூட நம்ம பரிமாறலாம். இது ஒரு ஐடியா தான். எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்ப்போம். நான் நீலம் பழம் எடுத்துருக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு கழுவிட்டு தோலை கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஒரு மாம்பழம் தான் எடுத்துருக்கிறேன். மாம்பழத்தை கட் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால், கல்கண்டு, ஏலக்காய் பொடி, மில்க் மேடு போட்டு மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம். கல்கண்டு 1 கப்பு, மில்க் மேடு 1/2 கப்பு, மாம்பழமும் 1 கப்பு, ஏலக்காய் பொடி 1/4 டீஸ்பூன், 1 கப்பு பால் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். கல்கண்டு, மாம்பழம், காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால், ஏலக்காய் பொடி, மில்க் மேடு, இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் பால் கலந்துக்கலாம். நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் திக்காகவே இருக்குது. 1/2 கப் எடுத்துருக்கிறேன். தேவையான பால் ஊற்றிக்கலாம். இப்போ திருப்பி எடுத்து 1/2 கப் பாலையும் சேர்த்தாச்சு. நல்லா டெசர்ட் ரெடி பண்ணியாச்சு. இதில் சுகர் மில்க் மேடு, கல்கண்டு, மாம்பழம், பால். இப்போ தேன் ஆட் பண்ணுவேன். இதுதான் சுகருக்கு. வேறு சுகரு ஜீனி போடல. ஜீனிக்கு பதிலாக கல்கண்டு, அதுதான். இப்போ அடுத்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுவோம். மில்க் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை தவா வச்சாச்சு. பட்டர் போட்டு எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ டெசர்ட் ப்ரெட் மேலே டெசர்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். ஒரு ப்ரெட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது மேலே இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு, அதுக்கு மேலே டெசர்ட்டு, இப்படி ஒன்று ஒன்றா அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்ப்போம். ப்ரெட்டு டெசர்ட் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே என்ன அப்ளை பண்ணுறோங்கிறத பார்ப்போம். பண்ணிக்கலாம். தேனுக்கு மேலே அப்படியே மாம்பழத்தை தூவிக்கலாம். மாம்பழத்துக்கு மேலே பாதாம் பிஸ்தாவை தூவிக்கலாம். மேங்கோ டெசர்ட் ரெடி. இப்போ இதை கட் பண்ணி காமிச்சிட்றேன். கட் பண்ணி காமிச்சிட்டேன். மேங்கோ டெசர்ட் ரெசிபி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்